Hey guys, welcome back to my channel. Mobile devices la நீங்க YouTube live streaming பண்றவரா இருந்தா உங்களுக்கு ஒரு good news. YouTube அவங்களுடைய official mobile app மூலமா live streaming பண்ற feature வந்து enable பண்ணிருக்காங்க. இந்த feature வந்து minimum 10,000 subscriber cross பண்ண சேனலுக்கு மட்டும் தான் available அப்படினு சொன்னாங்க. இப்போ வந்து 1000 subscriber cross பண்ண சேனல்ஸ்க்கும் அந்த feature வந்து கொடுக்கறாங்க. நான் ரீசன்ட்டா தான் என்னுடைய சேனல்ல 1000 subscriber reach பண்ணிருக்கேன். எனக்கு இந்த feature வந்து enable ஆயிருக்கு. உங்களுக்கும் இந்த feature enable ஆயிருந்தா என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த featureல மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம முன்னாடி எல்லாம் third party mobile app மூலமா தான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய viewers கொடுக்கிற கமெண்ட்ஸ் வந்து அந்த டிஸ்ப்ளேல தெரியாது. நம்ம இன்னொரு டிவைஸ் மூலமா தான் பார்க்கணும். ஆனா official YouTube mobile app மூலமா நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் அதே டிஸ்ப்ளேல தெரியும். அது மிகப்பெரிய அட்வான்டேஜ். சோ இப்போ இந்த ஆப்ல எப்படி நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டெமோ மூலமா பார்க்கலாம் வாங்க. இந்த லைவ் டெமோவை என்னுடைய ஐபேட்ல நான் பண்றேன். ஐபோன், ஆண்ட்ராய்டு மற்ற எல்லா டிவைசஸ்லயுமே சேம் ப்ரொசீஜர் தான், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அஃபிஷியல் யூடியூப் ஆப்பை லான்ச் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கேமரா ஐகானை கிளிக் பண்ணலாம். இப்போ நான் வேறொரு யூடியூப் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ரெக்கார்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஸோ நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண என்னுடைய சேனல் ஐடியில் நான் லாகின் பண்ணதுக்கு பிறகு அந்த ஆப்ஷன் வரும். இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கிற ஐடியில் லாகின் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நான் அந்த கேமரா ஐகான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அண்ட் கோ லைவ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கோ லைவை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் போகலாம். முதலாவதாக உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர்றது டைட்டில் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லி வருது. ஸோ உங்களுக்கு தேவையான டைட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறீங்களோ அந்த பர்பஸ்க்கான டைட்டிலை நீங்கள் இதில் என்டர் பண்ணலாம். நான் ஒரு டெமோவுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ நான் லைவ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய டைட்டில் க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன சஜஷன், இந்த எமோஜியில் போயிட்டு நீங்கள் இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் ஐகான் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வந்து உங்கள் டைட்டிலுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப லைவாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு தேவையான டைட்டிலை நான் என்டர் பண்ணிட்டேன். இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இதில் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்டேன். சேட் இப்போ உங்களுக்கு தேவைன்னா சேட் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கண்டென்ட் வந்துட்டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீடியோ வந்துட்டு ஒரு பெய்ட் ப்ராடக்டாக இருந்ததுன்னா அதையும் எனேபிள் பண்ணிக்கலாம். கடைசியாக உங்களுக்கு தேவையான மானடைசேஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மானடைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய சேட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் கேமரா ஃப்ளிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரண்ட் கேம் இல்லைனா பேக் கேமை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் கேமில் இருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு பப்ளிக் இல்லைனா அன்லிஸ்டட். உங்களுக்கு தேவைன்னா இந்த லைவை வந்து நீங்கள் பப்ளிக்காக போகலாம், இல்லைனா அன்லிஸ்டட்னு சொல்லிவிட்டு இந்த லிங்க்கை மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள மட்டும் இந்த ஆன்லைனில் உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமிங்கை பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஒரு டெமோக்காக பண்ணுறதுனால நான் வந்துட்டு பப்ளிக்காக போகலை, வெறும் அன்லிஸ்டடாக பண்ணிவிட்டு என்னுடைய டிவைஸுக்கே நான் அந்த லிங்க் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ எனக்கு தேவையான எல்லாத்தையுமே இங்கே செட் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான தம்ப்நெயில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ வந்துட்டு தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். எனக்கு இந்த தம்ப்நெயில் பிடிக்கல, ஸோ நான் ரீடேக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷேர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் நான் ஐபேடில் மட்டும்தான் லாகின் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து வாட்ஸ்அப், வைபர், ட்விட்டர் போன்ற எந்த ஒரு ஆப்ஷனுமே வரல. வெறும் ஃபேஸ்புக் அண்ட் இமெயில் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ இந்த இமெயில் மூலமாக இந்த லிங்க் அனுப்பிச்சு என்னுடைய மற்ற டிவைஸில் நான் லாகின் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து தேவையான லிங்க் வந்து இமெயில் மூலமாக என்னுடைய ஃபோனுக்கு வந்துடுச்சு. ஸோ ஃபோனில் நான் வேறொரு யூடியூப் அக்கௌண்ட் மூலமாக நான் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் லாகின் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்னோடய ஃபோனில் பார்க்குறேன் வெயிட்டிங் ஃபார் தேவானந்த் விக்டர் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கோடைய ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் ஃபைனலாக வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறேன். கோ லைவ், இந்த கோ லைவ் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைவ் ஸ்ட்ரீமிங் போயிடலாம்.
ஸோ நவ் ஐம் இன் லைவ். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள், லைவோட ஸ்டேட்டஸ் இருக்குது, எத்தனை செகண்ட்ஸ் நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி எவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, லைக் பட்டன், இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. கீழே வந்து ரைட் ஹேண்ட் சைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மைக்ரோஃபோனை மியூட் பண்ணுறதுக்கும் அன்மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அகெயின் உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமிங்கை வந்துட்டு வேறு யாருக்கும் ஷேர் பண்ணணுன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபில்டர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எந்த எஃபெக்டும் தேவையில்லை. ஸோ நான் அதை டிசேபிள் பண்ணுறேன். அகெயின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேட் ஆப்ஷன்ஸு, சூப்பர் சேட் எல்லாமே வந்துட்டு இங்கே நீங்கள் வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு கேமராவை வந்து ஃப்ளிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இன்னும் நான் வந்து லாகின் ஆகலை. ஸோ நான் இப்போ லாகின் பண்ண போகிறேன். இப்போது என்னுடைய ஃபோனில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வியூ பண்ணிகிட்ருக்கார ஸ்டேட்டஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி என்னுடைய ஃபோனில் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு ஒரு லைக் கொடுக்க போகிறேன். அதோட ஸ்டேட்டஸும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைக் கொடுத்தேன், அங்கே வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் சேட் வந்து எப்படிங்க நம்ம வியூ பண்ணுவோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ என்னுடைய ஃபோன் மூலமாகவே நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கமெண்ட் பண்ண போகிறேன். கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நம்ம பண்ணுற கமெண்ட் வந்து அங்கே வருது. இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் லைவ் ஸ்ட்ரீமிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, எவ்வளோ நேரம் நான் லைவில் இருந்திருக்கேன், ஆவரேஜ் வாட்ச் டைம் எல்லாமே வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதை நீங்கள் டன் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ப்ராசஸ் ஆகி உங்களுடைய சேனலில் அப்லோட் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துலையே அதை டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது தேவை கிடையாது, நான் டிலீட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நமக்கு இந்த யூடியூப் அஃபிஷியல் ஆப் மூலமாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுங்கள். ஹாப்பி லைவ் ஸ்ட்ரீமிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.